இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சுரைக்காயை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக மணக்க மணக்க நீங்கள் சாப்பிடுவீங்க. ரொம்பவே நல்லதுகள் நிறைந்த அந்த சுரைக்காய். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி சுரைக்காயை நம்ம எப்படி கூட்டு வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் சுரைக்காய் எடுத்துக்கிறேன். சுரைக்காய்க்கு மேலே தடிமனான தோல் இருக்கும். அதை சீவி கீழே போட்டுக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த சுரைக்காய். வெயில் காலத்தில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். நிறைய நன்மைகள் இருக்குது. கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ கிடைக்கிறப்போ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கி சமையலில் சேர்த்துக்கோங்க. தோலை நல்லாவே சீவியாச்சு. இப்போ நம்ம நடுவில் கட் பண்ணோம்னா பாருங்கள், இது பிஞ்சு சுரைக்காய். அதனால் நடுவில் உள்ளதை கட் பண்ண தேவையில்லை. அப்படியே நம்ம பீஸாக கட் பண்ணி போட்டுக்கரலாம். சுரைக்காயை நல்லா கழுவி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கிறேன். இப்போ குக்கரில் நம்ம கழுவி வச்ச சுரைக்காயை எடுத்து சேர்த்து தேங்காய் பாலை ஊற்றிக்கரலாம். கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. தேங்காய் பாலில் நம்ம சீரகம் பூண்டு சேர்த்துருக்குறோம். இப்போ ஸ்டவ்வில் குக்கரை வச்சாச்சு. ஒரு விசில் தாங்க, கண்டிப்பாக ஒரு விசில் தான். இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு விசில் வந்துருச்சு. நான் குக்கரை இறக்கிக்கிட்டேன். இப்போ கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு, பூண்டு தட்டி போட்டுக்கரலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்ருவோம். ரொம்பவே வாசமாக இருக்கும். இப்போ குக்கரில் இருந்த வெந்த சுரைக்காய் நம்ம எடுத்து ஊற்றிக்கரலாம். கொஞ்சமாக நான் சீரகத்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணியை நல்லாவே வற்ற விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நன்றி.